பவி இன்டகிரேட் ஃபார்ம் கடை 2 வரவேற்கிறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 10 குட்டி நம்ம மூர்த்தி அண்ணாவோட ஃபார்மில் எடுத்தோங்க. அனைத்துமே பியூர் தலைச்சேரிங்க. குட்டிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா பியூரிட்டியாக இருந்தது. வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 13 கிலோலேருந்து 22 கிலோ சைஸ் வரைக்கும் வந்து நம்ம அண்ணாவோட ஃபார்மில் எடுத்தோங்க. அனைத்துமே பார்த்திங்கன்னா நம்ம நண்பருக்கு வந்து இதை அப்படியே டெலிவரி கொடுத்தோம். இதில் வந்து எதையுமே நம்ம குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லைங்க. எல்லாமே தெளிவாக இருந்தது. நாங்கள் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 6 மணிக்கே வந்து நம்ம அண்ணாவோட ஃபார்முக்கு போனோம். போனதுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குட்டியும் வந்து தனித்தனியாக வெயிட் போட்டுங்க அக்யூரேட்டாக அப்போதைக்கு அப்போ வந்து நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டோம். ஒவ்வொரு குட்டிக்கு வந்து மார்க் பண்ணிக்கிட்டேங்க எவ்வளோ வருது அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 22 கிலோ 23 கிலோ சைஸ்லேருந்து மேக்ஸிமம் 22 கிலோ தான் வந்ததுங்க. அதிலேருந்து மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 கிலோ சைஸ் அந்த ரேஞ்சில் இருந்தது. அனைத்துமே நல்லா தெளிவான குட்டிகளுங்க. ப்ரீட் வைஸ் மதர் ப்ரீட் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தாயாடுகள் அனைத்தும் நல்லா தெளிவாக வச்சுருந்தாங்க. 20 கிலோ தான் வந்துருந்ததுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு குட்டிகளுக்குமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் போட்டேங்க. அடுத்த குட்டியும் பார்த்திங்கன்னா 20 தான் வந்தது. எல்லோரையும் தெளிவாக போட்டு மார்க்கிங் அப்போதைக்கு அப்போ நம்ம அக்காவோட ஹெல்ப்போட பண்ணிட்டேங்க. இந்த ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அண்ணா அக்கா 2 பேருமே வந்து தன்னோட முழு உழைப்பையும் போட்டு தான் வந்து ஃபார்ம் நடத்திட்டுருக்காங்க. ஒரு குடும்பத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம மேம்படுத்த முடியுங்கிறத வந்து நம்ம அக்கா மூலிமா நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேங்க. அந்தளவுக்கு கடின உழைப்புங்க. அக்காவும் சரி அக்காவோட அம்மா சரிங்க 2 பேருமே வந்து இந்த ஃபார்மில் வந்து ரொம்ப கடின உழைப்பால் தான் வந்து ஒரு ஆட்டிலிருந்து இப்போ 30-25 ஆடுங்கிற அளவுக்கு தெளிவாக கொண்டாந்துருக்குறாங்க. இனி கம்மிங் ஃப்யூச்சரில் வந்து 30 ஆடுங்கிற அளவுக்கு கொண்டாடுறோம் அப்படின்ட்டு தெளிவாக பண்ணிகிட்ருக்காங்க. அக்காவோட தெளிவு பாருங்கள் எந்த அளவுக்குன்னு காது கடியில் வந்து மார்க்கிங் பண்ணால் அலையாது அப்படின்ட்டு காது கடியில் மார்க்கிங் பண்ணாங்க. எல்லாமே வந்து கடின உழைப்பு பார்த்திங்கன்னா மூர்த்தி அண்ணாவும் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அவையிலையும் ஒரு பாராட்டணுங்க. இந்த டைம் வந்து ஃபார்மில் வந்து அனைத்துமே ரிசல்ட் நல்லபடியாக கொண்டு வந்ததுக்கு முழு காரணமே பார்த்திங்கன்னா மூர்த்தி அண்ணாவும் அக்காந்தாங்க. இதில் வேறு யாரோட ஈடுபாடும் இல்லை. நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா பரண் அமைக்கிறக்குமே செட்டு போடுறதுக்குமே செலவு பண்ணிட்டுருக்குற இந்த டைப்பில் அண்ணா வந்து தெளிவான ப்ரீட் எடுத்து பண்ணாங்க. நல்லா சக்ஸஸ் அடைஞ்சிருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அண்ணா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா தக்கப்போடு சூப்பர் நேப்பியருங்க வேலி மசால் இந்த 3 தான் அதிகப்படியாக பண்ணி எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆடுகளுமே பார்த்திங்கன்னா தெளிவாக பொறுக்கி எடுத்ததுங்க. ஒவ்வொரு ஏரியாவில் போய் ஒவ்வொரு குட்டிகளாக பார்த்து தெளிவாக எடுத்ததுங்க. அதிலிருந்து அதனால தான் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட எடுக்கிற அனைத்து குட்டியிலுமே ஓரளவுக்கு தரமாக இருக்குதுங்க. எப்படி தான் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மில் எடுக்கிறப்போ ஒரு குட்டி 25 கிலோ வருதுன்னா ஒரு குட்டி வந்து 13 கிலோ வரத்தான் செய்யுதுங்க. ஈவனாக வந்து ஒரு 15 நாள் முன்ன பின்ன தான் போட்டுக்குங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து வெயிட் கம்மியாக தான் வருது. ஆனால் லைனேஜ்னு போட்டிங்கன்னா எல்லாமே வந்து நல்ல டாப் லைனேஜ் தானுங்க. இதை வந்து நல்லபடியாக கொண்டாடுறது வந்து நம்ம வச்சுக்கிற பராமரிப்பில் தான் இருக்குது. இது அனைத்துமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம நண்பருக்கு வந்து ஒருத்தருக்கு ஃபார்முக்கு டெலிவரி கொடுத்தோங்க. அதை நம்ம டெலிவரி கொடுக்குறப்ப பார்க்கலாம். அதில் அவர்கிட்ட வந்து நம்ம ரிமைனிங் குட்டிகள் இருக்குது அதை நம்ம பார்க்கலாங்க. இது அனைத்துமே பார்த்திங்கன்னா பாருங்கள் 16, 17 அந்த சைஸில் தான் இருக்குது. இந்த வருஷம் அண்ணா அக்கா போட்ட முதலீடுகளுக்கு வந்து இந்த டைம் வந்து நல்ல லாபம் கிடச்சிருக்கு. இதுலேயே பார்த்திங்கன்னா 2 குட்டிகள் வந்து ப்ரீடிங்காக நிறுத்தியிருக்காங்க. அதுவும் வந்து நல்லா வேறு கடை வந்து நல்ல சைஸாக வெளியிலேருந்து அதர் லைனேஜில் கிடச்சி எடுத்துக்கிட்டு இதை கொடுத்துடலான்னு தான் சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் வந்து அனைத்து ப்ரீடுமே வந்து பியூர் தலைச்சேரியில் இருக்குதுங்க. அதுதான் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. குட்டிகள் எல்லாமே பாருங்கள் தெளிவாக இருக்குது. வால் சுழியெல்லாம் எதுக்குமே இல்லைங்க. எல்லாமே தெளிவாக இருக்கும். ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக நாங்கள் இன்னொரு 6 மாதங்களுக்கு வந்து எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிடலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னு கேட்டால் வந்து மழை காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க. மழை காலத்தில் வந்து நம்ம அதிகப்படியாக வந்து நம்ம எடுத்தோம்னா எப்படி பார்த்தாலும் நோயில் பாதிப்பு அதிகமாக வருதுங்க. நான் கொடுக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து கேட்பாங்க. கேட்டு இது மாதிரி எனக்கு எடுத்து கொடுங்க வேணும் அப்படிம்பாங்க. நாமளும் எடுத்து கொடுத்தா ஏதாவது ஒரு நோய் தாக்குதல் ஆச்சுன்னா அவங்க டோட்டல் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. அதனால் வந்து இனிமேல் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க ஒவ்வொரு ஃபார்மில் வந்து ஒவ்வொரு குட்டியில் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த ஃபார்மில் பிபிஆர் வேக்சின்லேருந்து எல்லாம் போட்டிருந்தா மட்டும்தான் எடுக்கிறதுங்க. இல்லைன்னா வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லி இன்னொரு 4 மாதத்துக்கு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம். இது பாருங்கண்ணா இப்போ நம்ம எடுத்த எல்லா குட்டிகளுமேங்க. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது முன்னத்த நாள் வந்து நாங்கள் வெயிட் போட்டு வச்சுட்டுங்க. இது அடுத்த நாள் மார்னிங் தான் இப்போ நாங்கள் லோடு ஏற்றுறோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நண்பர் வந்து வெளியில் போயிட்டுருந்தாங்க. நம்ம குட்டி எடுத்த நண்பர்கள் வெளியில் போயிட்டு அப்படின்னாங்க. அதனால் ஒவ்வொரு இடம் செட் பண்ணுறப்போ அதுக்கு அதிகப்படியாக நோய் தாக்குதல் வருங்க. ஏன்னா அங்கேருந்து நம்ம இன்னொரு ஃபார்ம் கொண்டு போய் வச்சு மறுபடியும் ஒரு ஃபார்ம் மாற்றுறப்போ தண்ணி மாற்றி குடிக்கிறப்போ சளி மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் டேரெக்டாக நம்ம அண்ணாவோட ஃபார்ம்லேருந்து டேரெக்டாக எடுத்து டெலிவரி கொடுத்தோம்.
இதில் அனைத்து குட்டிகளுமே வந்து நல்லா நெட்டோட்டமானதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எதுவுமே வந்து நீங்கள் கழிக்கிற அளவுக்கெல்லாம் மோசம் இல்லைங்க. அனைத்துமே தெளிவாக இருக்கும். எல்லாமே வந்து நல்லா வெயிட் கெயின் வருதுங்க. பியூர் தலைச்சேரியிலங்க. ஃபுல் பிங்க்கில் இருக்குது பாருங்கள். நல்லா தெளிவாக இருந்தது. இது அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பருக்கு வந்து டெலிவரி கொடுத்தங்க, ஈரோட்டுக்கு அருகாமையில். அதிகப்படியான நண்பர்கள் வந்து கேட்குறதுன்னு கேட்டிங்கன்னா 12 கிலோவிலிருந்து 20 கிலோ சைஸ்க்குள்ளே வந்து வளர்ப்புக்கு குட்டி வேணும் அப்படிங்கிறீங்க. 100க்கு 95% பிடிக்க முடியறது இல்லைங்க. ஏதாவது ஒவ்வொரு ஃபார்மில் தான் வந்து இது மாதிரி பிடிக்க முடியும். வேணுங்கிற நண்பர்கள் வந்து முன்கூட்டியே புக் பண்ணி இருந்தால் மட்டும்தான் இது மாதிரி நம்ம எடுத்து கொடுக்க முடியுங்க. இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம நண்பருக்கு வந்து நாங்கள் ஒரு 16லேருந்து 20 கிலோ சைஸ் வரைக்கும் குட்டி கொடுத்துருந்தோங்க. கொடுத்த 2 மாதங்கள்லேயே பார்த்திங்கன்னா மாதம் வந்து ஒரு 7 கிலோ அளவுக்கு அவுட்புட் கிடச்சிதுங்க. அவங்ககிட்டயே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 2 குட்டிகள் எடுத்தோங்க. நாங்கள் கொடுத்தப்போ 16லேருந்து மேக்ஸிமம் 20க்குள்ளே இருந்ததுங்க. இன்றைக்கி வந்து 34 கிலோ வந்து மினிமம் வெயிட்டில் இருந்த குட்டி இருக்குதுங்க. இதுவோ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம நண்பர்கிட்ட சேல்ஸுக்கு இருக்குங்க. அனைத்துமே பார்த்திங்கன்னா 35 கிலோவுக்கு மேலே இருக்கிறதுங்க. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வேணால் சொல்லுங்கள். நம்ம நண்பர்கிட்ட இருக்கிற அவரோட காண்டாக்ட் நம்பர் தரேன். இது வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாங்க. அனைத்துமே தரமாக இருக்குதுங்க. குட்டிகளை பார்த்திங்கன்னா தெரியும். மாதம் வந்து 7 கிலோ அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதுங்க. நல்லா தரமாக இருக்குது. இது இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஈரோட்டுக்கு அருகாமையில் இருக்குதுங்க. தங்களுக்கு ஏதாவது ப்ரீடிங்காக இருந்தாலும் சரி, மீட்டுக்காக வேணுனாலும் சரிங்க, இந்த குட்டிகள் வேணும் அப்படின்னீங்கன்னா என் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் நம்ம நண்பரோட நம்பர் தரேன். நீங்கள் டேரெக்டாக போய் பார்த்து பிடிச்சா எடுத்துக்கலாங்க. இந்த குட்டிகளை பாருங்கள், அனைத்துமே வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. நல்லா இழப்புங்கிறாப்புல எதுவும் இல்லை, எல்லாமே தரமாக இருக்குது. ப்ரீடிங்க்கும் ஆகுங்க, மீட்டுக்கு வேணாலும் ஆகும். மேலும் தகவலுக்கு வந்து மேலே ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்கள், 9843197143 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது குட்டிகள் இருந்தால் தகவல் சொல்கிறேங்க. இதை தவிர பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முக்கு வந்து இப்போது சோஜித் குட்டியெல்லாம் வந்திருக்குங்க. மேலும் தகவலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.